எகிப்திலே 430 வருஷங்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே என்ன நடந்தது? இஸ்ரவேல் மக்கள் பல்கி பெருகினார்கள். இஸ்ரவேல் மக்கள் பல்கி பெருகினார்கள். ஆடம் கிளார்க் என்ற ஒரு வேத வல்லுநர் சொல்லுகிறார், பாருங்க, கர்த்தருடைய இரக்கத்தினால என்ன நடந்துச்சா, ஒவ்வொருத்தவங்களும் ஒரே பிரசவத்தில் 2-3 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டாங்களா. அது மாத்திரமில்ல, இந்த குறைந்த வயது சாவு அது நிறுத்தப்பட்டுருச்சான். இந்த 10 வயசில் சாகிறது, 20 வயசில் சாகிறது, 35 வயசில் சாகிறது, இதெல்லாம் கர்த்தர் தடுத்து, இதெல்லாம் கர்த்தர் வந்து நிறுத்தி அவர்களை கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரா, பழுகி பெருக வச்சுட்டாராம். அதனால தான் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வரும்போது கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வெளியே வந்தாங்களாம். எத்தனை லட்சம்? ஒருத்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்காது, அது என்னமோ ஜீரோவை கொஞ்சம் யாராவது தெரியாமல் போட்டு விட்டாங்க. எப்படி இருக்காங்க பாருங்க சில ஆட்கள், 30 லட்சத்துக்கு பக்கத்தில் ஜீரோவை இதை தெரியாமல் போட்டு விட்டாங்க. ஆடம் கிளார்க் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, 30 லட்சம்ன்றது கரெக்ட் தான், 1 லட்சம் ஃபேமிலி என்பது கரெக்ட் தான். எப்படின்னா இது நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும்னா தேவனுடைய தயவு அவங்க மேலே இருந்துச்சு. தேவனுடைய தயவு அவங்க மேலே இருந்ததுனால இந்த 5 வயசில் சாகிறது, இந்த பிறக்கும் போதே சாகிறது, 8 வயசில் சாகிறது, 25 வயசில் சாகிறது, இந்த சாவெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, தடுத்து நிறுத்தி விட்டாரு. அது மாத்திரமில்ல, பிரசவத்தில் ஒவ்வொருத்தவங்களும் 2-3 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டாங்க. அதனால அவங்க ஈஸியாக பழுகி பெருகிட்டாங்க கர்த்தருடைய தயவினால என்று சொல்லுகிறார். ஆகவே இப்படி பழுகி பெருகிற அந்த காலத்தில் இந்த பார்வோனுக்கு அங்கே பத்திக்கிருச்சு. என்னடா இவங்க பாட்டுக்கு பழுகி பெருகிறாங்க இந்த பயலுக, நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய நம்ம மக்களை விட மெஜாரிட்டி யார் தான் இருக்கிறா? அவனுக்கு பாருங்க பத்திக்கிருச்சு. ஆள் இவங்க தாண்ட மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. விட்டாங்கன்னா இவங்க ஒரு யுத்தத்தை பண்ணி நம்மளை எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நாடே அவங்க சுதந்திரிச்சிருவாங்க, இல்லைன்னு வெளியே நானும் போனாலும் போயிடுவாங்க சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், ஒரு கட்டளையே போடுறான். என்ன கட்டளையை போடுறான் வாசிப்போம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். எல்லா ஊர்லேயும் பொம்பளை பிள்ளையை தான் கொள்ளுவாங்க. இவன் பாருங்க ஆம்பளை பிள்ளைகளை அப்புறம் என்ன செஞ்சிரு, அந்த தேசத்தில் ஓடுற நீல நதி, அந்த நீல நதியில் தூக்கி போட்டு கொன்று எகிப்து மக்களுக்கு கட்டளையிட்டாச்சு. எகிப்து மக்கள் பார்க்குறாங்க, யார் வீட்லையாவது இஸ்ரவேலர் மக்கள் எபிரேய மக்களுடைய வீட்டில் ஆண் குழந்தை பிறந்திருக்குதா, உடனே போய் அப்படியே பிடுங்கி தூக்கி அந்த நீல நதிகளை போட்டு அவ்வளோதான் சாகடிச்சிடணும். இதுதான் அங்கே நடந்தது. பெண் பிள்ளையா தப்பிச்சிச்சு. ஆகவே குழந்தை பெக்கிறவங்கெல்லாம் இது என்ன பிள்ளையோ கர்த்தாவே, பொம்பளை பிள்ளையா இருந்தால் நல்லா இருக்கும், தப்பிச்சிச்சே, ஆண் பிள்ளையா இருந்தால் கொண்டு போடுவான்னு சொல்லி பயந்துக்கிட்டே பெற்றாங்க. அப்படி ஒரு கட்டளையை இந்த பார்வோன் ராஜா போட்டான். இப்போ 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம், நமக்கு புரியும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குடும்ப குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று
இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றால் இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றால் விளக்கமே தேவையில்ல, உங்களுக்கு நல்லா புரியும். எபிரேய குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆண் பிள்ளை, பார்வோனுடைய குமாரத்தி. தெளிவாக சொன்னா ஒரு பெரிய கொலகாரனுடைய மக. அவன் எங்கே வர்றா? நீல நதியில் ஸ்நானம் பண்ண குளிக்கிறதுக்கு வர்றா. தன்னுடைய தோழிகளோடு தாதிகளோடு குளிக்க வர்றா. அவங்க அம்மா ஏற்கனவே இந்த குழந்தையுடைய அம்மா, ஆண் குழந்தையுடைய அம்மா, யோகபேத், அவ பேர் யோகபேத்து. பெட்டியை செஞ்சு கீழெலாம் பூசி தண்ணிலாம் உள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி பெட்டியை செஞ்சு நாணல் ஓரத்தில் வச்சாச்சு, ஆற்று ஓரத்தில், நதி ஓரத்தில். அவங்க அக்காவை கூப்பிட்டு என்ன சம்பவிக்கணும் பாரு, கர்த்தர் ஏதாவது ஒன்று செய்வார், விசுவாசத்தில் என்ன செய்வேன், கால் எடுத்து வைப்போம், கர்த்தர் கிரியை பண்ணுவார், கர்த்தர் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார், கர்த்தர் எவன் கண்களால் இறக்கத்தை கிடக்க வைப்பார், நீ போய் பார்த்துடுவான்னு சொல்லி நிற்க வச்சாச்சு. இவ கரெக்டாக குளிக்க வர்றா. தாதிகள் உலாவி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அங்கே பெட்டி இருக்குது. பெட்டியை திறந்து பார்த்தா என்ன செய்யுது, அந்த ஆண் குழந்தை அது வரைக்கும் அழுகாமல் இருந்த குழந்தை அப்போ என்ன செய்யுது, வீச்சு நினைச்சுக்குது, ஓன்னு அழுகுது. இங்கே நான் பார்க்கிறோம் 6ஆம் வசனத்திலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள், 6ஆம் வசனத்திலே நான் பார்க்கிறோம், இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் அதின் மேல் இரக்கமுற்று. ஒரு கொலகாரனுடைய மகளுக்கு எப்படி இறக்கம் வரும்? கேள்வி புரியுதா? கொலகாரனுடைய மக கட்டளையிட்டு இருக்கா. இப்ப இவ உடனே என்ன பண்ணிருக்கணும்? அவ சொல்றாங்க, இது எபிரேய பிள்ளைகளில், எபிரேய பிள்ளைன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிருக்கணும்? அப்படி பெட்டியோட தூக்கி என்ன செஞ்சிருக்கணும்? நதிக்குள்ள போட்டு கொண்டிருக்கணும். இங்கே நான் பார்க்கிறோம், அவள் அதின் மேல் இரக்கமுற்று. இரக்கம் எங்க வந்துச்சு? பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து இரக்கம் வந்தது. தேவன் இரக்கத்தை உள்ள என்ன செஞ்சாரு? ஒரு டிராப் விட்டார் உள்ள. இன்னைக்கு பாருங்க, போலியோ சொட்டு மருந்து ஒரு டிராப் விடுறாங்க வாய்க்குள்ள. அது மாதிரி இரக்கங்களின் தேவன், இரக்கங்களின் சொரூபி ஒரு இரக்க துளி என்ன செஞ்சார்? இன்னைக்கு அவளுடைய உள்ளத்துக்குள்ள போட்டு விட்டாரு. அவள் அதன் மேலே என்ன செய்தாளாம்? இரக்கமுற்றாளம் என்று இங்கே நான் பார்க்கிறோம். எபிரேய பிள்ளை என்ற உடனேயே, ஆண் பிள்ளை என்ற உடனேயே இவ என்ன செஞ்சிருக்கணும்? நீல நதியில போட்டு என்ன செஞ்சிருக்கணும்? கொண்டிருக்கணும். ஆனால் தூக்கி எறியல, அதை எடுத்து வளர்த்தாள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் தேவன் இரக்கத்தை கட்டளையிட்டார். இரக்கமே இல்லாத ஆளுக்குள்ளேயும் தேவனால இரக்கத்தை கட்டளையிட முடியும். தெரிந்து கொள்ளுங்கள், அவர் God is God of mercies. நம்முடைய தேவன் இரக்கங்களின் தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மோசேக்கு இரக்கத்தை காண்பித்த தேவன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் இரக்கத்தை காண்பிப்பார். இரக்கத்தை காண்பிப்பதிலே அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, மோசேக்கு மாத்திரம் இல்லப்பா, எனக்கும் என் பிள்ளைகளுக்கு நீங்க இரக்கத்தை காமிப்பீங்க. ஆமென். இரக்கமே இல்லாத ஆட்கள் உலகத்தில் நிறைய இருக்கலாம், இருக்கட்டும். ஆனா அவனுக்குள்ள எனக்கு என்ன செய்வீங்க? இரக்கத்தை கட்டளையிடுவீங்க. மோசமான ஆளா இருக்கட்டும், கொடூரமான ஆளா இருக்கட்டும், எரிந்தெறிந்து விழுகிற ஆளா இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அங்கே இரக்கத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இரக்கத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா.